கீரைகளோட மகசூலை பூச்சிகள் அதிக அளவில் பாதிக்குது. இலை பிணைக்கும் புழு, ஆமை வண்டுகள், அஸ்வினி பூச்சி, மாவு பூச்சி, இலைப்பெண். வணக்கம், இது வேளாண் டிவி. கீரை விவசாயத்தில் கீரைகளோட மகசூலை பூச்சிகள் அதிக அளவில் பாதிக்குது. இதை விவசாயிகள் தெரிந்து கொள்வது ரொம்ப முக்கியமானது. ஸோ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, கீரையை பாதிக்கக்கூடிய பூச்சிகளை பற்றியும் அதற்கான கட்டுப்பாடு செயல்முறைகளை பற்றியும் இந்த வீடியோவில் நான் பார்க்க போகிறோம். கீரையோட சாகுபடியில் கீரையோட மகசூலை பாதிக்கிற அதிகமான பூச்சிகளில் மிக முக்கியமான பூச்சி எதுன்னு பார்த்தீங்கன்னா இலை பிணைக்கும் புழு. இந்த இலை பிணைக்கும் புழு பழுப்பு நிறத்தில் இருக்கும். இந்த புழு பட்டு போன்ற நூலால் இலையை பிணைத்து இலையோட உட்புறம் சென்று அதுக்கு சேதத்தை ஏற்படுத்துது. இரண்டாவது இலை புழு. இந்த புழு பார்த்தீங்கன்னா பச்சை நிறத்தில் இருக்கும். இந்த புழு என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா இலையோட பச்சையத்தை சுரண்டி அதை வெண்மையாக்கி காய்ந்து போக பண்ணுது. மூன்றாவது ஆமை வண்டுகள். இந்த வண்டுகள் பார்த்தீங்கன்னா பழுப்பு கலந்த சிவப்பு நிறத்தில் முட்டை வடிவத்தில் 5 to 7 சென்டிமீட்டர் வரை இருக்கும். இந்த புழுக்கள் என்ன பண்ணுது பார்த்தீங்கன்னா இலையை கடித்து அது துவாரங்களாக்கி விடுது. இதனால கீரைகளுக்கு அதிக அளவில் பாதிப்பு ஏற்படுது. நான்காவது பார்த்தீங்கன்னா வெட்டுப்புழுக்கள். இந்த புழுக்கள் கருப்பு நிறத்தில் இருக்கும். இரவு மற்றும் மாலை நேரங்களில் இது கீரைகளுக்கு சேதத்தை ஏற்படுத்துது. இதுவும் ஆமை வண்டுகளை போலவே கீரைகளை கடித்து அது துவாரங்களை ஏற்படுத்தி கீரைகளுக்கு சேதத்தை ஏற்படுத்துவதோட கீரையோட தண்டு பகுதிக்கு சென்று அதை கடித்து கீரையவே இல்லாமல் ஆக்கக்கூடியது தான் வெட்டுப்புழுக்கள். நம்பர் 5 பார்த்தீங்கன்னா கூன் வண்டுகள். இந்த கூன் வண்டுகள் பார்த்தீங்கன்னா சாம்பல் நிறத்தில் இருக்கும். தண்டுகள் பகுதியில் போய் இது முட்டையிடுது. அந்த தண்டுகள் பகுதியிலேருந்து வர புழுக்கள் அது தண்டு பகுதியை சாப்பிட்றதுனால தண்டுகள் வீக்கமடைந்து பிரிந்து கீரைகளுக்கு சேதத்தை ஏற்படுத்துது. அடுத்தது சாறு உறிஞ்சும் பூச்சிகள். இந்த பூச்சிகள் அஸ்வினி பூச்சி, மாவு பூச்சி, இலைப்பெண். இந்த பூச்சிகள் என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா கீரையோட பச்சையத்தை உறிஞ்சி அது கீரைகளுக்கு சேதத்தை ஏற்படுத்துது. இந்த பூச்சிகளை எப்படி கட்டுப்படுத்தலான்னு பார்த்தீங்கன்னா சரியான முறையில் களை எடுக்கணும். இரண்டாவது பார்த்தீங்கன்னா தோட்டத்தில் இருக்கிற அந்த புழுக்களையும் முட்டைகளையும் கையால் நம்ம எடுத்து அழிப்பதன் மூலமாக இந்த பூச்சிகளை கட்டுப்படுத்த முடியும். மூன்றாவது பயிர் சுழற்சி பண்ணுறது மூலமாக இந்த பூச்சிகளை கட்டுப்படுத்தலாம். நான்காவது பார்த்தீங்கன்னா விளக்கு பொறிகள் வைத்து கண்காணித்து தாய் அந்து பூச்சிகளை கட்டுப்படுத்தலாம். ஐந்தாவது காலை நேரத்தில் பனிப்பதத்தில் சாம்பல் எரு தூவுவதன் மூலமாக இந்த பூச்சிகளை கட்டுப்படுத்தலாம். கீரையில் வரும் பூச்சிகளை கட்டுப்படுத்தி நலமாய் வாழ்வோம். இது போன்ற பல தகவலுக்கு மறக்காம வேளாண் டிவியை சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ கைஸ்.